ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து தொடர்ந்து ஒரு 3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டுமே வந்து ஒரு 8 மணிக்கு மழை வந்துருச்சு. எப்போவுமே வந்து நாங்கள் நைட்டில் வந்து சரியாக தூங்கவே மாட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து அந்த அளவுக்கு வெயில், சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். காற்றுமே வந்து ஃபேன் காற்று, சரியாக ஃபேனில் காற்றே வராது. அதனால் வந்து தூங்கவே மாட்டோம். நேற்று மழை வந்தது இல்லையா, நல்லா தூங்கிட்டோம். கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குவே. எங்கள் வீடு ஓட்டு வீடுன்றதுனால வீடு ஃபுல்லாகவே வந்து ஒழுகும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து தூக்கத்தில் கவனிக்கவே இல்லை. மழையில் வந்து ஃபுல்லாகவே வந்து வீடு ஒழுகி நாங்கள் படுத்திருந்த இடம் எல்லாமே வந்து நனைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்களும் சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே வந்து பெருக்கி தள்ளிட்டு தண்ணி அதுக்கடுத்து மறுபடியும் படுத்துட்டோம். இங்கே பாருங்கள், வாசல் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு ஈரமாக இருக்குன்னு. நேற்று சரியான மழை பெஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ். மண் எல்லாமே வந்து பாருங்கள் அடிச்சிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு சாணி தெளிக்கிற வேலையும் கிடையாது. வாசல் கூட்டி பெருக்கிட்டு கோலம் மட்டும்தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வாசல் ஈரமாக இருக்குன்னு. ஃபுல்லாகவே வந்து மண் கரைஞ்சி போயிடுச்சு. கல்லுங்க தான் தெரியும் உங்களுக்கு, அங்கங்கே கல்லுங்க தெரியுதுங்களா? இன்றைக்கி கிளைமேட் காலையில் எழுந்திரிச்சதுமே கிளைமேட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அழகாக இருக்குது. இப்போ வந்து நான் வாசல் கூட்டி பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நான் என்ன சமையல் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போவும் வந்து மப்பு பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மழை மறுபடியும் வருமா என்னான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வராதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஈவினிங் போல் மழை வரும். தொடர்ந்து வந்து எங்கள் ஊரில் இப்போ 3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மப்பு வந்து மேகமூட்டமாகவே இருக்குது. இன்னமும் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து வாசல் கூட்டி பெருக்கிட்டு கோலமும் போட்டுட்டேன். கம்பி கோலம் தான் போட்டிருக்கேன். இது வந்து ரோட்டில் போடுறதுனால மாடு ஆடு எல்லாமே இந்த வழியில் போகும். நான் எவ்வளோ பெரிய கோலம் போட்டாலுமே வந்து மாடு எல்லாமே மெரிச்சிட்டு போயிடும். அதனால் வந்து வாசலும் ஈரமாக இருக்கா, அதனால் சின்னதாகவே கோலம் போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி சிம்பிளான கோலம். இப்போ வந்து நான் சமையல் வேலை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக சமையல் செஞ்சிட்டோன்னா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் புளி சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து அரிசியை கழுவி நான் கேஸ் மேலே வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடும் வேகிற ஸ்டேஜுக்கு பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு நான் புளி குழம்பு வைக்கிறதுக்காக புளியும் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து புளி சாதம் தான் குழந்தைங்க வந்து கேட்டிருந்தாங்க ஸ்கூலுக்கு. சரி, அதனால் புளி சாதம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு புளியை ஊற வச்சுருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து புளி சாதம் விரும்பி சாப்பிட மாட்டார். அவருக்கு வந்து இந்த மாதிரி கலவை சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அவருக்கு வந்து நைட்டு வச்ச சாம்பார் இருந்துச்சு. சரி, காலையில் மட்டும் அதை சாப்பிட்டுக்கோங்க, மதியத்துக்கு புளி சாதம் கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு சாம்பார் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம கரைச்சிட்டு நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன், புளி குழம்பு. சாப்பாடு வந்து வெந்துருச்சு. நான் வந்து சாப்பாடை வந்து வெடிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் மேலே கடாயை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வந்து பாருங்கள் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து நான் வந்து இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கான மசாலா பொடியை வந்து நான் நேற்று நைட்டே வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து இப்போ தொடர்ந்து மழை வரதுனால எந்த டைமில் கரண்ட் இருக்கும் இருக்காதுன்னு வந்து சொல்ல முடியல. அதனால் வந்து நான் முன்னாடியே வந்து இந்த மசாலா பொடி எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் காஞ்ச மிளகா, தனியா, சீரகம், வெந்தயம், மிளகு, அப்புறமா வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு கொஞ்சமாக சேர்த்துட்டு, அதுக்கடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே வந்து கடாயில் எண்ணெய் இல்லாமலேயே வந்து வெறும் கடாயில் போட்டு வறுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி வந்து பொடியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா பொடி தான் வந்து புளி சாதத்துக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. நான் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து புளி குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் வந்து குழம்பு தாளித்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்து புளிக்குழம்ப வந்து தாளித்து விட்டுட்டேன். நான் வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டு வறுத்தி எடுத்துக்கிட்டு கூடவே வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டு காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறமா மஞ்சள் தூள் அப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து இன்னமும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் அந்த மசாலா பொடியை வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா டீயும் வச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில் வந்து டீ வச்சுட்டு எல்லாருமே குழந்தைங்கள எழுப்பி டீ கொடுத்துட்டு நானுமே டீ குடிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து எவ்வளோ வேலையானாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டீ குடிச்சிட்டு அதுக்கடுத்து இருக்கிற வேலையெல்லாமே வந்து பொறுமையாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டீ வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே டீ குடித்து முடிச்சிட்டோம். நான் டீ குடித்ததுமே வந்து குழந்தைங்களுக்கு அப்புறமா எழுப்பி டீ கொடுத்துட்டேன். அவங்களும் டீ குடிச்சிட்டாங்க. நேற்று ஹோம்ஒர்க் ஸ்கூலில் கொடுத்தது ஏதோ கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து புளிக்குழம்புமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளிக்குழம்புமே வந்து நான் ஆற வச்சுருக்கேன். இன்றைக்கி புளி சாதத்துக்கு வந்து நான் சைடிஷ்ஷுக்கு ஆம்லேட் தான் போட்டு கொடுக்க போகிறேன். அதுக்காக வந்து நான் ஒரு 5 முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு அப்புறமா மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னமும் இதில் வந்து நான் பெப்பர் தூள் சேர்க்கலை. இது இன்னமும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். சில பேர் வந்து வெங்காயம் பச்சையாக போட்டு ஆம்லேட் போடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பிடிக்காது. வெங்காயத்தை வதக்கிட்டு சேர்த்து ஆம்லேட் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அப்புறமா வந்து வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை வந்து நான் முட்டை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஆம்லேட் போட போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து வெங்காயத்தை வதக்கி சேர்த்து ஆம்லேட் போட்டால் தான் சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணி ஆம்லேட் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து பெப்பர் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சாதத்தில் புளிக்குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கேன். ஆம்லேட் மட்டும் ஸ்கூலுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. அவங்க வந்து நான்வெஜ்ஜெல்லாம் எதுவுமே வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன்றான். இப்போ ஆம்லேட் வந்து மார்னிங்கே வந்து நான் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு மதியத்துக்கு ஆம்லேட் வேண்டான்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் கையில் வந்து ஒரு 10 ரூபா கொடுத்துட்டேன். சரி, போகும்போது டிஃபன் கடையில் வடையாச்சும் வாங்கி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனும் வந்து நான் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நான் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு வந்து மலையில் ஒழுகுதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடு கிராக் விட்டுருக்கா. இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மழை வந்தால் ஒழுகும். இங்கே பாருங்கள், செவுரு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சாரெலாம் தெரியுதா? அதாவது வந்து கோடு கோடாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து மழை வரும்போது தண்ணி ஒழுகுனதுனால இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து இந்த கம்பி க்ரீன் கலர் கம்பி இருக்குது பார்த்திங்களா? அந்த இடத்துலேருந்து அது லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாக ஒழுகும். நான் இங்கே வந்து ஊறுகாய் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய். அப்புறம் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன்னா அந்த கப்போர்டு ஃபுல்லாகவுமே வந்து தண்ணி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே குடிக்க தண்ணி வச்சுருக்கேன்னா இந்த தண்ணி ஃபுல்லாகவுமே வந்து அந்த மழை தண்ணி வந்து இதில் படும். அதனால் வந்து நான் படுக்கும்போது கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சுட்டு தான் படுப்போம். இங்கே மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடத்துலையுமே வந்து ஒழுகுது. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் ஒழுகும். நேற்று அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நல்லா தூங்கினதுக்கப்புறம் மழையில் ஃபுல்லாக வந்து வீடு ஒழுகிட்டு நாங்கள் படுத்திருந்த இடம் எல்லாமே நனைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் படுத்து தூங்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒழுகுது. இங்கே பார்த்தீங்களா, அங்கங்கே கோடு கூட தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓடு ஃபுல்லாகவுமே வந்து கிராக்கு விட்டுட்டு இந்த மாதிரி தான் ஒழுகுது ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்தாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டில்.
வெயில் காலத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பனிக்காலம், வெயில் காலத்தில். மழை காலம் வந்தால் தான் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓட்டு வீடு, கூரை வீடு, இந்த ஓட்டு வீடு கூரை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் மழை காலத்தில். பார்த்தீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், எங்களாவே உள்ளே எப்படி ஒழுகுதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ உங்களுக்கு சரியாக தெரியாது. மழை வரும்போது நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. காவியா வந்து நேற்று ஸ்கூலுக்கு போகலை, லீவு போட்டுட்டா இல்லையா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தை கிளம்பி போயிட்டா. அவள் வந்து காலையில் வந்து ஸ்கூலில் வந்து டிஃபன் போடுவாங்க, அங்கே சாப்பிட்ருவா. அதனால் வந்து அங்கேயே சாப்பிட்டு மாத்திரை போடுறதுக்காக நான் மாத்திரை மட்டும் பேக்கில் போட்டு கொடுத்து அமுச்சு விட்டுட்டேன். அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு உடனே மாத்திரை போடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் மாத்திரை எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேலை எப்படி இருந்தாலுமே வந்து இப்போ எந்த டைமில் மழை வரும்னே சொல்ல முடியல. அதனால் ஃபஸ்ட்டு துணி எல்லாமே துவைச்சி காய வச்சுட்டேன்னா துணி ஆறிடும் இல்லையா. அதனால் வந்து துணி துவைச்சி காய வச்சுட்டேன். இன்னமும் நான் வந்து பாத்திரம் கழுவணும். அதுக்கடுத்து வீடெல்லாமே கூட்டி பெருக்கிட்டு அதுக்கடுத்து வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணணும். தண்ணி வேற பிடிக்கணும் குடிக்கிறதுக்கு. அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணியெல்லாம் வந்து பிடிக்கணும். இன்னமும் வந்து நான் தண்ணியும் பிடிக்கணும். துணியை வந்து துவைச்சி காய வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். சரியான வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் வந்து துணி எல்லாமே துவைச்சி காய வச்சுட்டேன்னா சீக்கிரமாக வெயிலில் வந்து காஞ்சிரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்குது. வெயில் பார்த்திங்கன்னா மண்டையை பொழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே சரியான வெயில் வந்துடுது. ஒரு 6 மணி வரைக்கும் வெயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு 7 ஆயிடுச்சுன்னா போதும். அப்புறம் வந்து காற்று, மழை, இடி, மின்னல் இந்த மாதிரி வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே கூட்டி பெருக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். நான் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்ணும். சரி வாங்க சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் பிளேட்டில். நான் வந்து புளி சாதம் அப்புறம் ஆம்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு. இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க, புளி சாதம் ஆம்லேட் சாப்பிட்லாம். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புளி சாதம் ஆம்லேட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இதுதான் செஞ்சேன். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ஆம்லேட்டு சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் பக்கத்தில் இருக்கிறது வந்து தீபி வந்து நீ ஸ்கூல் போகலை. அவளுக்கும் வந்து உடம்பு சரியில்லை. இப்போ வந்து தொடர்ந்து ஒரு 3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு லைட்டாக வந்து ஃபீவர் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி நான் ஸ்கூலில் அனுப்பலை, வீட்டில் தான் இருக்கா.